7 முறைக்கு மேலே ஒரு மனிதன் கீழே விட முடியாது. இந்த முன்னுக்கு வரவங்க இருக்காங்கல்ல, அவருக்கு வாய்ப்பு கிடைச்சி ஒன்று நழுவுச்சு 47க்கு முன்னால். அது ஒரு தடவை கீழே விழுந்தார். 47ல் வந்துட்டார். அப்புறம் 59ல் ஒரு தடவை விழுகிறார். எது? கால் முறிஞ்சது. அதுக்கப்புறம் படங்கள் மாறுது. என்னமே முடியல. அதுக்கப்புறம் அந்த படத்தை மாற்றி அப்படியே வர்றாரு. மறுபடியும் அவருக்கு பெரிய சோதனை. திமுகவில் எம்பி பதவியில் எம்எல்சி பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணார். ஒரு பெரிய என்கடமைங்கிற பேரில் அதில் அவர் ஜெயிச்சு அதில் கன்வின்ஸ் ஆகி 67 எம்ஆர் ராதா சொல்கிறாரு, வாய்ஸ் போகுது. மறுபடியும் 72ல் அவர் கட்சியை விட்டு வெளியே வர வேண்டிய நேரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு டிசால்வ் பண்ணிட்டாங்க. யாரை? இந்திரா காந்தி அம்மா எம்ஜிஆரை டிசால்வ் பண்ணிட்டாங்க. டிசால்வ் பண்ணி எம்ஜிஆர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரோ அதனால தான் இந்திரா காந்தி இவரை தனிப்பட்ட விமானத்தில் வச்சு ஒரு சோம்லைன்னு சொன்னோன்னே அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சாங்க. அப்படி ஒரு ராயல் ட்ரீட்மெண்ட் இதுவரை இந்தியாவில் யாருக்குமே கிடையாது. ஒரு 20-23 பேர் அந்த ஃப்ளைட்டில் தனியாக செஞ்சு அதை இங்கேருந்து நோகாமல் இங்கேருந்து ஏர்போர்ட் போனதே ஒரே நத்தை மாதிரி வேகத்தில் போய் அமெரிக்காவுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. 4 மாதம் அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை எண்ணி பார்த்தீங்கன்னா 6-7 தான் வரும். இந்த மாதிரி ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுட்காலத்துக்குள்ளே 80 வயதுக்குள்ளே மிகப்பெரிய போராளிகள் 6-7 இடத்துல மேக்ஸிமம் 7 தான். விடாப்புடியான ஒரு தன்னம்பிக்கை.